ராகி மாவு இருந்துச்சுன்னா ஒரு வாட்டியாச்சும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி கொழா புட்டு. இது வந்து கடலைக்கறி குழம்புக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் செம காம்பினேஷனுங்க. எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து 1½ கப் வந்து ராகி ஆட் பண்ணிட்டேங்க. கூடயே தேவைக்கு அளவா சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ வந்து ஒரு 1/2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இது வந்து நல்லா மணல் மாதிரி பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜார்லேயும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா ட்ரையாக ஓட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து புட்டு மேக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவை ஆட் பண்ணி மேலே வந்து ராகி மாவு ஆட் பண்ணி அப்படியே 1 பை 1 இதே ஃபார்மேட்டில் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிட்டேங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து ஸ்டீமுக்கு வந்து வாட்டர் ஆல்ரெடி வச்சுருந்தேங்க. அது வந்து நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த புட்டு மேக்கரையும் அதில் மேலே வச்சுட்டேங்க. ஒரு 10 to 20 மினிட்ஸில் வந்து இது மாதிரி மேலே புகை வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நானும் கட் பண்ணி பார்த்தா செம்ம சாஃப்ட்டாக வந்துருந்துச்சுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நானும் டேஸ்ட் பார்த்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.